ஒருவருடைய ஜாதகத்துல சனி உச்சமான என்ன பலன்கள், நீச்சமான என்ன பலன்கள்? நல்ல கேள்வி மேடம். சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிமை தொழில். சனி வந்து வேலையாட்கள். சனி வந்து உடல் ஊனமுற்றவங்க. சனி வந்து ஏழைகள், வயதானவர்கள். சனி வந்து அனாதை குழந்தைகள், எல்லாமே சனி தான். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் திக்கற்றவங்களா இருக்காங்களா, யாரெல்லாம் யாருமே எனக்கு கிடையாது, இனிமே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சனி தான் வந்து ஆதரவு. ஸோ சனி ஒருத்தர் ஜாதத்தில் ரொம்ப பலமாக இருக்குன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வேலையாட்கள் இருப்பாங்க. அவருக்கு சேவை பண்ணுறதுக்குன்னே 10 பேர் நிற்பாங்க. சொல்லுவாங்க, நான் கை நீட்டினா 10 பேர் வந்து நிற்பாங்க எனக்கு சேவை பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சனி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சனி ஒருத்தர் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் ஒரு அரசியலில் ஜெயிக்க முடியும். இது என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சனி ஒருத்தர் ஜாதத்தில் இருக்கும்போது மக்களோட செல்வாக்கை கொடுக்குது. ஆக்டர் ஒருத்தர் வந்து சினிமாவில் ஜெயிக்கிறாரு அப்படின்னா சுக்கிரன் மட்டுமே காரணம் கிடையாது. சுக்கிரன், ராகு ப்ளஸ் சனி. ஸோ இங்கே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எல்லாமே சேர்ந்து தான் நடக்கும். எந்த ஒரு காரணமும் ஒரே ஒரு கிரகத்தால் நடக்காது. ஸோ கூட்டு கிரக முயற்சியால் தான் ஒருத்தர் வெற்றி பெறுறாரு. ஸோ சனி தான் மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் ராகுவால் பிரம்மாண்டப்படுத்தப்படுது. சுக்கரனால் அவங்க ஈர்க்கப்படுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஆக்டரை பார்த்தோன்னே அவரை போய் பார்க்கணும், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும், அந்த மாதிரி ஆசைகள் ஏற்படுதில்ல. அதுதான் வந்து அதுக்கு காரணம் வந்து இந்த சுக்கிரன், ராகு, சனி இந்த 3 பேரும் அவங்க ஜாதகம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சினிமாவில் வராங்களோ அவங்க எல்லாருமே அரசியலுக்கும் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க.